கொஞ்சமாக சோம்பு, இப்போ வெங்காயம் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நமக்கு அரைக்க தேவையான பொருள் என்னன்னு பார்த்துருவோமா? தேங்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, சீரகம், சோம்பு, மிளகு, மஞ்சள் தூள், கரம் மசாலா. நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கல் உப்பு. இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கலக்கி கொதிக்க விட்டுடலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மூளையை போட்டுடலாம். மூளையை பார்த்து மெதுவாக போடணும், ஏன்னா கலங்கி போயிடும். இப்போ மூளை ரெடி ஆகிடுச்சு. அது நம்ம இப்போ இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூளை இப்போ ரெடி ஆகிடுச்சு.